ஸோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பிரச்சனை என்னன்னா நம்ம பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம். அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரே செகண்ட். ஸோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த டேட்டு ஸ்டுடியோ, இந்த ஜெராக்ஸ் கடை, இந்த புதுசாக ஜெராக்ஸ் கடை வைக்கிறவங்களுக்குலாம் என்னடா இப்படி பேசணும்னு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சொல்யூஷன் தான். பிரிண்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் சுத்தமாக தெரில. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், பிரிண்டரு கிட்டத்தட்ட வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிட்டு மறுபடியும் இறந்துட்டு மறுபடியும் அது உயிர் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். அவ்வளோ பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பரான விஷயங்கள் சொல்லித்தரேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பிரிண்டர் வேஸ்ட்டே ஆகாது. ரொம்ப சிம்பிள் தான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ஒரு 8 பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அட்வைஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா சில தரப்பு எங்கள் கமாண்டை தூக்கின்னு வந்துடுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஸோ அதான் பாருங்களா, இதை எடுத்துட்டோமா, பண்டிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இது இப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனார். பட் இருந்தாலும் இப்போ இருக்க இந்த 2 பிரிண்டரை வச்சு சொல்லித்தரேன். இதை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை பண்ணுறேங்க. கண்ட்ரோல் பிஎம்னா பிரிண்ட் ஆப்ஷன் வரும், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிண்டர் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நான் வந்து இதில் பண்ணி காட்டுறேன், ஏன்னா மற்றதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த 3150 இது ஒரு பிரிண்டர், இது எல்லாமே பிரிண்டர் இங்கே இருக்கிறது. இப்போ இதை பண்ணித்தரேன். உள்ளே போனோன்னே இங்கே தெரியுதுங்களா, பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் 2x போங்களேன். பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோன்னே இந்த காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படியே பாருங்கள், இந்த காலத்தில் மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மோர் ஆப்ஷன்னு இருக்கும், தெரியுதுங்களா? அந்த மோர் ஆப்ஷன் உள்ளே போனால் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இதுவும் கிடையாது. அடுத்து மெயின்டெனன்ஸ் பக்கத்தில் இதில் வந்து இந்த மாதிரி வரும், எல்லா பிரிண்டருக்கும் வரும். கிட்ட போய் ஜூம் பண்ணி காட்டுங்க, எக்ஸ்போங்க, இந்த மாதிரி வந்துடும். நம்ம நாஜல் செக்கு, பவர் கிளீனிங் நம்ம ஒன்றுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு பவர் கிளீனிங், அடுத்து ஹெட் கிளீனிங், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நாஜல் செக் ஆகிடுது. பாருங்கள், பவர் கிளீனிங். இதை போய் இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இந்த மாதிரி பண்ணலாமா அவங்க இதுவே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது இன்டர்வல் கேப்பு இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதான். ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் பிரிண்டர்லேருந்து இதோ இங்கே பாருங்க ஒரு நிமிஷம், இந்த லோடிங் வருதா, இந்த லோடிங், அதுக்கப்புறம் பிரிண்டர் சவுண்டு சும்மா ஆக்ஷன் நீர்லேருந்து டிம்முன்னு ஆகும். இது ஒரு 1/4 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது. நான் சீக்கிரமாக ஓட்டிடுறேன், சரிங்களா? லோட் ஆகுது பாருங்க, கிட்ட கட்டுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் தலைவன் வந்து வந்துட்டான், ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் போராக தான் இருக்குது. இது ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னா, நிறைய பேர் மெயின்டைனே பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வாரம் லீவுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பிரிண்டர் ஆன் பண்ணால் எப்படி கோடாக தான் வரும். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இது பண்ணலாம். கிட்டத்தட்ட வெக்கேஷன் டைமு 1 மந்த்லாம் அழிச்சு ஆன் பண்ணிங்கன்னா என்ன சொல்லிருவாங்க, இங்கு கட்டிடும், நாசல் வேஸ்ட் ஆகிடும், அது இதுன்னுவாங்க. அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இருங்க, முடிஞ்சிட்டோன்னு பார்க்கலாம். ப்ராசஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிடலாம் போல், இந்த ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணவே இல்லைங்க, அவ்வளோ ஸ்லோவாகுது. வேறெல்லாம் வீடியோலாம் நான் தேடி போடுறேன், பட் எங்கே அதுக்கான ஒரு மதிப்பீடே கிடைக்க மாட்டேது. ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்மளும் நமக்கு ஆட தெரியாது, டான்ஸ்லாம் வராது, எல்லாம் ஆடி போட்டு பெரிய லெவல் வந்துருக்குறது. எங்கே டேட்டு போடுறாங்க, ரொம்ப மோசமாக போயிடுது. இதில் இந்த மும்பைலாம் போனீங்கன்னா மகேஷ் சாவன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா போல், ரொம்ப மோசமாக. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சப்ஸ்கிரைபர் தான் நான் ஒரு டைமில் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்புறம் என்னன்னு தெரில, ரொம்ப போக மேபி டேட்டோ ஆர்டிஸ்ட் இருந்தால் இந்த பேர் தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி போட்டுன்னு இப்பெல்லாம் உட்கார வச்சு இடின்னு வரும். நல்ல டேலண்ட் இருந்தது. முடிஞ்சிச்சு, வாங்க ஃபினிஷ். இதுக்கப்புறம் இந்த பாருங்க, நாசல் செக் தான் அந்த உங்களுக்கு வருது இல்லை, பேர் என்னது, பிரிண்ட் குத்தா வந்துடும். குட்டுனா இப்படி வரும் எல்லா கோடும், பேடுனா இது மாதிரி நடுவில் பிரிண்ட் ஆகாத மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். டங்கு புருக்கன் சவுண்டு கேட்குது. வந்துச்சு.
அவ்வளோதான், இது பாருங்க. ஸோ இப்போ அந்த சொன்ன மாதிரி குட் லைன் பேட் லைன்ஸ் வந்துருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் கிஃப்ட்வேர் எல்லாமே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளாக போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் பெட்டரு. அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளாக பிரிண்ட் எடுக்கல, எனக்கு வேலைக்கே அவ்வளோ பிரிண்டர் கோயிந்தா அப்படின்னீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். எனக்கு ஆயிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அதை விட்டு பிரிண்டர் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் துப்படி அடிக்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை வேறு ஏதாவது நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு வேறு ஏதாவது தூக்கி தேடி குச்சி எடுத்துன்னு வந்து வரேன். நான் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியா எது இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நல்ல வீடியோட பார்ப்போம்.